கணியனின் இனிய வணக்கம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்ங்க. அதாவது நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் உலகளாவிய போராட்டங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருப்பாங்க. இந்தியா மற்றும் உலக போராட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாடத்துக்கு கீழே வரக்கூடிய நம்ம 10th புக்கில் இருக்கக்கூடிய இந்த பாடம் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போக உனக்கு தெரியும், நமக்கு அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பழங்குடியினர் மற்றும் விவசாயிகள் கிளர்ச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நம்ம என்டிபிசிக்கு தேவையான 1857 பெருங்கழகம் அது ரிலேட்டடாகவும் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம 2 பார்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கழகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது விவசாய கிளர்ச்சிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு பார்ட்டாகவும் 1857 புரட்சி அது எங்கே நடந்துச்சு, யார் வந்து அதை அடக்குனாங்க அப்படின்ற மாதிரி அதை ஒரு தனியாகவே நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களாங்க? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி நடத்தலை, இது எல்லாமே தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவை நடத்துகிறேன். அதாவது 1857 ஜூன் 23 நடந்த பிளாசிப் போருக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடக போர்கள் மற்றும் மைசூர் போர்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு இதிலிருந்து நமக்கு முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது, இரண்டாம் எதனா காரணமாக என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ரிலேட்டடாக கேள்விகள் வந்து நிறைய வந்து நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களாங்க? சரி, ஓகே, அதை நம்ம பார்க்கும்போது பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்கள் எதிர்ப்பு எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏழைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, பழங்குடியினர் மற்றும் விவசாயிகள், இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த வரி வசூல் பண்ணக்கூடிய முறைகள், ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூல் பண்ணாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜமீன்தாரு அந்த மாதிரி இந்த நிறைய பெரிய பணக்காரங்க உயர்குடி மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட வந்து அந்த உரிமையை வந்து கொடுத்துட்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒவ்வொரு கிளர்ச்சியுமே அப்படிதான் இருக்குது, ஒவ்வொரு போராட்டங்களுமே அதை பேஸ் பண்ணியே தான் இருக்குது. என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த விவசாயிகளுடைய நிலங்களை வந்து ஆக்குபை பண்றது, அபகரிச்சுக்கிறது, அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து அந்த நிலங்களை விட்டு வெளியேற்றுறதுமான நடவடிக்கைகள் செய்யுது, அதிகமான வரி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களால தான் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இந்தியாவில் நமக்கு பழங்குடியின மற்றும் விவசாய கிளர்ச்சிகள் வந்து நடந்திருக்குது. ஸோ இந்த கிளர்ச்சிகள் எல்லாமே எங்கெங்க நடந்திருக்கு, யார் நடத்திருக்காங்க, என்ன காரணத்துக்காக நடத்திருக்காங்க, அதனுடைய முடிவு என்ன, இந்த 3 விஷயத்தை மட்டும் ஒவ்வொரு கிளர்ச்சியிலுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஏற்பட்ட முக்கியமான போராட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து கிளர்ச்சிகள் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1857 புரட்சியிலிருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா காந்தி காலகட்டத்தை 2ஆ வந்து பிரிப்பாங்க. காந்திக்கு முன்னாடி காலகட்டம், பின்னாடி காலகட்டம் அப்படின்னு 2 டைப்பை பிரிப்பாங்க. ஸோ காந்திக்கு பின்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்து, அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து சத்தியாகிரகம், அதுல இருந்து தனிநபர் சத்தியாகிரகத்திலிருந்து நம்ம தனியா ஒவ்வொரு வீடியோவோ வந்து பார்ப்போம். சரிங்களாங்க? சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விவசாயிகள் கிளர்ச்சி தான். சரிங்களாங்க? விவசாயிகள் கிளர்ச்சி நம்முடைய சொன்ன மாதிரி 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1800 to 1900 இடைப்பட்ட காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம், 19வது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் சொல்றாங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கிளர்ச்சி இந்தியாவின் ஆங்கிலேய முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அது வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 1947 வரைக்கும், அதாவது நமக்கு விடுதலை பெறுற வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றது அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து இங்க வந்து சொல்றாங்க. சரிங்களாங்க? சரி, ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பார்சி இயக்கம் பாத்தீங்கன்னா யாரு தொடங்கி வச்சாங்க, பாரசி இயக்கத்தை யாரு வந்து தொடங்கி வச்சாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு வேணும். 18 நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1828 வந்து பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயால வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்களாக இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாரசி இயக்கம் வந்து எதுக்காக இருக்குன்னு பாருங்க. ஹாஜி ஹரிதுல்லா அப்படின்றவர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா 1818 இந்த இதை வந்து தொடங்குறாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1839 அவர் இறந்து போனதுக்கு பின்னாடி அவரது மகன் டுடுமியான் தலைமை, அதுக்கு பிறகு யாரு இருக்கிறாங்க, தலைமை இருக்கிறாங்க, டுடுமியான் வந்து நம்ம தலைமை இருக்கிறாங்க இந்த இயக்கத்துக்கு. ஏன் இந்த இயக்கம் வந்து வந்துச்சு அப்படின்னு பாருங்க.
இவங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிலங்களை அபகரிச்சுக்கிறது ஒரு டைப்பு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த வரி தான். ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து அதிகமான வரிகளை வந்து விவசாயிகள் மேலேயும் அந்த நிலம் வச்சிருக்கவங்க மேலேயும் விதிச்சாங்க. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டுடுமீன் என்ன சொல்றாரு பாத்தீங்க, அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். ஃபர்ஸ்ட் வந்து வரியெல்லாம் அப்படி போடுறாங்க இல்லையா, நீங்க எல்லா பேரும் என்ன செய்யுங்க, அந்த வரியை வந்து நீங்க போட வேணாம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு அவர் அறிவிச்சிருப்பார். இந்த வார்த்தையை அப்படியே நமக்கு கேள்வியை கேட்டாலும் கேட்கலாம். நிலம் கடவுளுக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டுடுமியான் ஹாஜி ஹரிதுல்லாவுடைய மகன் தான். சரிங்களாங்க. சரி, ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரு எதுக்கு தொடங்கினாங்க அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து போயிடலாம். ஏன்னா நிறைய இருக்குது. சரிங்களா. சரி, ஓகே. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1862 டுடுமியான் வந்து இறந்து போயிடுவாரு. இறந்து போனதுக்கு பின்னாடி யார் இந்த இயக்கத்தை மறுபடியும் வந்து கையில் எடுத்தாங்க அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. நோவா மியான் அப்படின்றவர் தான் 1870களில். சரிங்களாங்க. சரி, ஓகே. அப்பா, அடுத்து மகன், அடுத்து பேரன், அந்த ஒரு 3 பேர் வந்து அடுத்த கான்செப்ட்ல வர்றாங்க. சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இது நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் பார்க்க வேணாம். என்ன வருஷம் அப்படின்றத மட்டும் நீ வச்சுக்கோங்க. சரிங்களாங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, வாஹாபி கிளர்ச்சி. வாஹாபி கிளர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா டுடுமியான் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஒருத்தர். இது பாத்தீங்க அப்படின்னா டிடுமீர். இந்த பாருங்க, வாஹாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேயர் ஆட்சிக்கும் நிலப்பரப்புகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டதாகும். சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தில் 1827 ஸ்டார்ட் பண்ண இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பர்டிகுலரா சொல்லலாம் 1827 வாக்கில் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வாகாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டதாக திறந்தவர் தான் யார் அப்படின்னா இஸ்லாமிய மத போதகர் டிடுமீர் அப்படின்றவர். சரிங்களா. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த புரட்சிக்கு வந்து தலைமை ஏற்கிறார். இது எதுக்காக இந்த வாகாபி கிளர்ச்சி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாருங்க. ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் அவர் செல்வாக்கு மிக்க நபராக இருந்தார். எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, நம்முடைய சொன்ன மாதிரி முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வரி கான்செப்ட் வந்துச்சு. இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜமீன்தாரி முறை எதுக்கு தான் வருது, இதுவுமே பாத்தீங்கன்னா ஜமீன்தார் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வரி நம்ம வந்து கொடுக்கல அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. சோ அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயக்கமும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களாங்க. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து வரக்கூடியதான் நமக்கு தேர்வுகள்ல அடிக்கடி முக்கியமா கேட்கக்கூடியது பழங்குடியின கிளர்ச்சி. சரிங்களாங்க. சரி, ஓகே. பழங்குடியின கிளர்ச்சி பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கோல் கிளர்ச்சி தாங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கோல் கிளர்ச்சி. இது பாத்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் என்ற இடங்கள்ல எங்கெங்க இருக்கு, இந்த இடங்கள்லாம் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 இடங்கள். இந்த இடங்கள் பாத்தீங்கன்னா எப்ப இந்த கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1831 to 32 இந்த இடைப்பட்ட காலத்துல மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாக வந்து இது இருந்திருக்குது. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழங்குடியின கிளர்ச்சி தான் ஃபர்ஸ்ட். இது யாரு வந்து தலைமை ஏற்றாங்க, பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் 2 பேர், 2 சகோதரர்கள் வந்து பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அப்படின்றவங்க 2 பேர் வந்து இதுக்கு தலைமை ஏற்றிருக்காங்க. ஓகே. இதுவுமே பாருங்க, சோட்டா நாக்பூர் பகுதியில் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணிகளை வட்டிக்கு பணம் கொடுக்க வரும் குத்தகைக்கு விட்டுருந்தாங்க. சரிங்களா. நம்ம சொன்ன முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த வரி வசூலுக்கக்கூடிய முறையை வந்து நிறைய காசு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, இந்த உயர்குடி மக்கள், இவங்ககிட்ட வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கறதுனாலையும் அதே மாதிரி வரியை வந்து ரொம்ப அடக்குமுறை பயன்படுத்தி அவங்க வந்து வரி வசூல் பண்ணதுனால தான் இந்த கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ இதுதான் நமக்கு நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த 2 கான்செப்ட் தான். ஒன்று வந்து வரி கொடுக்கறது ஃபர்ஸ்ட் காரணம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடக்குமுறை. சரிங்களா. ஜமீன்தாராக இருக்கட்டும் இல்லை வேற யாராவது இருக்கட்டும், அவங்க வந்து அடக்குமுறையாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளர்ச்சி யார் தலைமையேற்றாங்க அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்குறோம். சரிங்களாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னது, கோல் கிளர்ச்சி. ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியை சேர்ந்த பகுதியில் அந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்கள்ல 1831, 32 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு பழங்குடியின கிளர்ச்சி தான் இது அப்படின்னா கோல் கிளர்ச்சி. ஓகேங்களாங்க. யார் தலைமை ஏற்றாங்க, பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். ஓகேங்களா. ஓகே. அடுத்து பாருங்க சாந்தல் கிளர்ச்சி. சரிங்களா. சாந்தல்கள் கிளர்ச்சி இந்த பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் கிழக்கு பகுதிகளாக பரவலாக வாழ்ந்து வந்தவங்க தான் யாரு அப்படின்னா சாந்தலர்கள். ஒரு நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டி நிபந்தனைக்கப்பட்டாங்க. அதான் சொன்ன மாதிரி உங்க இடம் வந்து ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதாவது
ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த ஜமீன்தார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஜமீன்தார்கள் வந்து அவங்க வீடு கட்டுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அவங்க நிலத்தை பூரா ஆக்குபை பண்ணுவாங்க. இந்த நிலம் வந்து அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இல்லீகலா வந்து அந்த நிலத்தை வந்து அவங்க வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன செய்யிருப்பாங்க அப்படின்னா, இடம் பெயரணும் அப்படின்னு நிர்பந்திக்க பண்றதுனால இந்த ராஜ்மஹால் மலை சரிங்களா, இந்த மலையை சுற்றிலும் இருந்த என்ன செய்யறாங்கன்னா வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்கள் வந்து எங்கே தான் இருப்பாங்க, மேக்சிமம் வந்து இந்த மலை சார்ந்த பகுதியில் தான் இருப்பாங்க. ஸோ கட்டாயப்படுத்தி இவங்களை வந்து வெளியேற்றிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காகத்தான் இந்த கிளர்ச்சி வந்து நமக்கு வந்து உருவாச்சு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாந்தல். அடுத்து பாருங்க, கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டனர்கள். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை போய் டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து தொடர்ந்து நடைபெற்றதுனால அவங்க வந்து இந்த கிளர்ச்சி வந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1854 இந்த கிளர்ச்சி 32 சாரி இது கோல் கிளர்ச்சி. சாந்தல் கிளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா 1854 வாக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீர் சிங் அப்படின்றவருடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக ஃபர்ஸ்ட் வந்து மாறுது சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாந்தல்கள் கிளர்ச்சிக்கு 2 முக்கியமான மெம்பர்ஸ் வந்து தலைமை இருக்கிறாங்க சரிங்களா. 1855 சித்து மற்றும் கணு இந்த 2 பேரும் நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க NTPCல பாத்தீங்க அப்படின்னா, இந்த கீழ்கண்டவர்கள் யாழ் வந்து சாந்தல் கிளர்ச்சிக்கு வந்து தலைமை வகித்திருந்தாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சித்து கணு சரிங்களா. இதுவே என்ன செய்வாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல வந்து சித்துன்னு கொடுத்துருவாங்க, ஆப்ஷன் பில வந்து கணுன்னு கொடுத்துருவாங்க சரிங்களா. என்ன செய்வாங்கன்னா ஆப்ஷன் டில வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஏ மற்றும் பி அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ கொஞ்சம் பார்த்து வந்து போடணும் சரிங்களா. இவங்க 2 பேருமே வந்து சகோதரர்கள் தான். ஸோ இவங்க தலைமையில தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சிருக்கு, அந்த சாந்தல் கழகம் வந்து கிளர்ச்சி வந்து நடந்திருக்குது. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமாக பார்க்கக்கூடியது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1855 சாந்தல்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குபடுத்துவது சரிங்களா, ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு சரிங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பகுதியெல்லாம் பிடிக்க வேணாம், அவங்களுக்கே விட்டுருங்க. ஏன்னா கிளர்ச்சி வந்து ரொம்ப பெருசாக வந்து நடந்துகிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ சாந்தல் பற்றி நம்ம இவ்வளோதான், நமக்கு போதுமானது இதுவே சரிங்களா, மேக்சிமம் வந்து நமக்கு போதுமானது ஓகேங்களா. ஓகே, நமக்கு கேள்விகள் ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கும், ரொம்ப ஆழமாலாம் போயிருது. NCERT நமக்கு CBSE பேட்டர்ன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடமெல்லாம் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட மைனூட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜமீன்தார்கள் வந்து இந்த நிலங்களை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேட்ரு வந்து எல்லாமே ஒன்று தான் சரிங்களாப்பா. சரி ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. ஸோ இது ஒரு நமக்கு கோல் கிளர்ச்சி. சாந்தல் கிளர்ச்சிக்கு அடுத்து முண்டா கிளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிளர்ச்சி. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படியே கேட்டிருப்பாங்க, குண்டக்கட்டி கூட்டு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிளர்ச்சி எது அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ முண்டா கிளர்ச்சி தான் சரிங்களாங்க. சரி ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக வந்து இந்த கிளர்ச்சி வந்து நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிலத்துக்கான தனி உரிமையின் அறிமுகம், வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்பவரின் ஊடுருவல் ஆகியவற்றின் காரணமாக இந்த நடைமுறை முற்றிலும் சிதைந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திரும்பி அதே கான்செப்ட் தான். வரி வசூல் பண்ணக்கூடிய முறை ஒன்று, ரெண்டாவது வந்து நமக்கு அடக்குமுறை சரிங்களா. இந்த ஒரு கான்செப்டுக்காக தான் வந்து இது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தோட்டங்களில் வேலை செய்ய முண்டா இன மக்கள் கொத்தடிவிலாக வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க சரிங்களா. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 1890 காலகட்டங்களில் பழங்குடியின மக்கள் வாழும் பகுதிகளில் இடம்பெற செய்து அவர்களை கட்டாய உழைப்புக்கு உட்படுத்துவது ஆகிய பழங்குடியின தலைவர்கள் வந்து எதிர்த்திருக்காங்க சரிங்களா. அதே கான்செப்ட் தான். எதுக்காக அப்படின்னா இவங்களை கட்டாயமாக கொத்தடிமையாக வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே நிறைய வந்து இதெல்லாம் எதிர்த்திருக்காங்க சரிங்களா. சரி ஓகே, இப்பதான் இது முண்டா கிளர்ச்சியுடைய ஒரு தலைவராக யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா பிர்சா முண்டா அவர்கள் வந்து வராங்க. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தம்மை வந்து கடவுளுடைய தூதர் அப்படின்னு அறிவிச்சுக்கிறாரு சரிங்களா. கடவுளுடைய தூதர் அப்படின்னு அறிவிச்சுக்கிறாரு. இந்த இயக்கத்துக்கும் அவர் வந்ததுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி, ஒரு ஊக்கமும் வந்து கிடைச்சிருக்குது சரிங்களாங்க. சரி ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிர்சா என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தமக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு பிர்சா வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லுவார். ஸோ நான் வந்து மக்களுடைய பிரச்சனைக்கு வந்து நான் தீர்வு காணுவேன் அப்படின்ற மாதிரிலாம்
சொல்லிட்டு இருப்பாரு. சரிங்களா? ஸோ அது முண்டா கிளர்ச்சி வந்து பிர்சா முண்டா தான் தலைமை இருக்கிறாரு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்சி வந்து நிறைய காவல் நிலையங்கள் இந்த புரட்சிக்காரர்கள் காவல் நிலையங்களை தாக்குவாங்க, ஜமீன்தார்களுடைய வீடு வாசல் அந்த மாதிரி முக்கியமான நிறைய இடங்கள்ல வந்து நிறைய தாக்குதல் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அதுல கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா 1900 சரிங்களா 1900 பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையில் வந்து செத்து போயிடுவார். சரிங்களா? அவர் இறந்து போயிடுவாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா இந்தளவும் பல நாட்டுப்புற பாடல்களில் வந்து போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிர்சா முண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னை வந்து இறைவனோட தூதர், நான் எனக்கும் கடவுளுக்கு வந்து டைரக்டா லிங்க் இருக்கு, மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நான் தீர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லிட்டு நிறைய போராட்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் வந்து மக்களுக்கு எதிராக இருக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு பூரா இவர் நிறைய தீர்வு கண்டிருக்காரு. அதை வந்து சொல்ல வராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 1908 சோட்டா நாக்பூர் குத்தக சட்டம் நிறைவேற்றப்பட்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. சரிங்களா? சோட்டா நாக்பூர் குத்தக சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 1908 1900 காலகட்டத்தில் பிர்சா முண்டா வந்து இறந்து போயிருப்பாரு. 1908 இந்த சோட்டா நாக்பூர் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களாங்க? சரி, ஓகே. அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியின் அல்லாதோர் நுழைவு தடுக்கப்பட்டது. அதாவது பழங்குடியினர் இருக்காங்க, ஒரு மலைப்பகுதி இருக்கு அப்படின்னா அந்த பழங்குடியினர் அவங்க வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மட்டும் மற்ற பழங்குடி இல்லாத யாருமே வந்து என்ன செய்யக்கூடாது, உள்ள வந்து நுழையக்கூடாது அப்படின்ற சட்டத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோட்டா நாக்பூர் குத்தக சட்டம் வந்து 1908 வந்து சொல்லுது. சரிங்களாங்க? ஓகே, சரி, ஓகே. இதனுடைய தொடர்ச்சியாக தான் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல் கிளர்ச்சி, சாந்தல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வாகாபி கிளர்ச்சி, பார்சி இயக்கம் அப்படின்னு ஒரு சில இயக்கங்கள்லாம் பார்த்தோம், போராட்டங்கள். இது எல்லாமே மக்களுடைய போராட்டங்கள். சரிங்களா? ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது காலகட்டங்களில் மக்களுடைய புரட்சியை வந்து அடக்க முடியாது, ஆங்கிலேயர்களால் அடக்க முடியாது. அதை தொடர்ந்து 1857 காலகட்டங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா சில நடைமுறைகள், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த தொப்பி பிரச்சனை, அந்த துப்பாக்கி ராயல் என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில அந்த கொழுப்பு தடவின பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே எழுந்ததுனால தான் 1857 பெரும்புரட்சி வந்து அதனுடைய தொடர்ச்சியாக வரும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து இன்னும் தெளிவாக வந்து பார்க்கலாம். சரிங்களாங்க? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 5 கிளர்ச்சிகள் பார்த்துருக்கோம். என்ன டாபிக் கீழே? இந்தியா போராட்டங்கள் அப்படின்ற டாபிக்கு கீழே வந்து பார்த்துருக்கோம். ஸோ புரியல அப்படின்னா தயவு செஞ்சு இருந்து அப்படியே கேளுங்க. ஒருவேளை ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன செய்றீங்க அப்படின்னா ஸ்பீடை வந்து குறைச்சிக்குங்க. சரிங்களா? 0.5 0.75 அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்பீடை வந்து குறைச்சிக்குங்க, உங்களுக்கு நல்லா ஸ்லோவாகவே போகும். ஸோ பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நம்ம அதிகமாலாம் எதுவுமே நம்ம சொல்லலை, நமக்கு தேர்வு நோக்கில் என்ன கேட்பாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியின் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.